கிடையவே கிடையாது. இதே ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷாப்க்கு போறோம்னு வச்சுக்கோமே, அல்லது ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு போறோம், அல்லது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்றதுக்காக போறோம், எங்கேயாவது போறோம் அப்படின்னா அதே வழியில ரோட்ல முடியாத ஒருத்தர் ரொம்ப மோசமான நிலைமையில வெயில்ல கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டே இருப்பார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சும்மா ஜஸ்ட் எங்கேயா போறீங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை பேசினா போதும், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் தம்பி அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமா இருக்கு, ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு, எப்படி எங்க போறீங்க, பஸ் ஏறி போக வேண்டியதானே, அங்கதானே பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ்ஸுக்கு காசு இல்ல தம்பி அப்படின்னு. பஸ்ஸுக்கு காசு இல்லாம என்ன வைத்தியம் பார்க்க போறீங்க, இவ்வளவு தூரம் நடந்தே போறீங்களா அப்படின்னா, ரொம்ப ஒரு 3-4 வருஷமா முட்டி வலி, எனக்கு நடக்கவே முடியல. இந்த உலகத்தோட சூழ்நிலை அதுதான். கால்வலியில நடக்க முடியாத ஒரு மனிதர் தான் அதே கால்வலியோட பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம அதே 2 கிலோமீட்டர் அதே கால்வலியோட நடந்து மருத்துவமனைக்கு போய் இலவசமாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே முதியோர்கிட்ட போயிட்டு ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க, 4 வருஷம் வெயிட் பண்ணுங்க, உன் பேரனா உன்னுடைய பேத்தியா நான் இந்த மருத்துவத்துறையில உன்னுடைய வீட்டுக்கு உனக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு நம்புற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு மனிதர் அப்படின்னா அது மருத்துவத்துறையில் பயிலக்கூடிய மாணவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்றேன், கடவுளுக்கு இணையான ஒரு துறை அப்படின்னா இந்த செவிலியர் துறை. மேடம் பேசும்போது சொன்னாங்க, நிறைய டைம் நம்ம பேசிட்டோம், ஏன் நர்சிங் டே வந்துச்சு, யாரால வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒருத்தவங்க இப்ப யூஸ்வலி சொல்லும் போது நான் எப்பவுமே பேசும்போது சொல்லுவேன், கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து, அதாவது எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்ப வேணாலும் நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கலாம், எப்ப வேணாலும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றான்றதுக்கு நடுவுல ஒரு ட்ரெஸ் போடணும்னா கூட கிழிஞ்ச ட்ரெஸ் தான் இருக்கு, பரவாயில்ல